100 கடந்த திராவிட இயக்கத்தை முடிப்பதற்கு யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க கூட நீங்க போய் கரம் கோர்க்கிறீங்களே. 59 ஆண்டு கால அண்ணா தொடங்கி இன்றைக்கு தளபதி வரையிலுமான அந்த திராவிட இயக்க ஆட்சி முடிவு பெறுகிறது. அதை நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடுகின்றீங்களே. குறைஞ்சபட்சம் நீங்க அந்த பற்று தான் நீங்க அந்த முடிவு எடுத்திருப்பீங்களா? செத்தாலும் நாங்க திராவிட இயக்கத்தை பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டிய மதிமுக மகன் திமுக இன்றைக்கு தாவேகா பக்கம் பெட்டிப்படிக்கோடு ஓடுகிறது என்று சொன்னால் என்ன நடந்தது? ஓடி ஓடி போய் நிக்கிறீங்களே. முதலமைச்சர் அவ்வளவு சிறந்த ஆட்சியை வழங்கியிருக்கிறார். 96க்கு பின்னால் ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்றால் அது 2021 to 26 தான் சிறந்த ஆட்சி நம்ம சொல்ல முடியும். அந்த ஆட்சியில முதலமைச்சரே தோத்துட்டாரு. தோத்த முதலமைச்சருக்கு வெற்றியை கடந்து ஒரு தோல்வி பேசப்பட்டதுன்னா முதலா அண்ணன் தளபதியுடைய தோல்விதான் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஓட்டு போட்டும் கூட அது ரொம்ப வருத்தப்படுற நிலைமைக்கு போச்சு. ஆனால் வெற்றி பெற்ற முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன மகிழ்ச்சி, என்ன குதூகலம். அவர் வாழ்க்கையில ஏறக்குறைய ஒரு 32-35 ஆண்டுகள்ல முதலா இவ்வளவு மகிழ்ச்சியாக யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ ஆழ்மனதில் உங்களுக்கு வெறுப்பு திமுக மேலேயும் தளபதி மேலேயும் இருந்தது. நீங்க சாதிக்க நினைத்தது உங்களால் தோற்கடிக்க முடியுது நினைச்சதை முடியல. நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேதாளம் முருகுமறையாரா மாதிரி தோல்வியை தழுதுகிட்டே வரீங்க. இப்பொழுது கொஞ்சம் தாவேகா அசைத்து பார்க்கிறது போதுதான் அந்த மகிழ்ச்சி. திமுகவினுடைய வீழ்ச்சி வைகோ எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, ரசித்தார். அவங்க மகன் அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னால எந்த வாரிசு அரசியலை நீங்கள் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதுக்கு நேர்மாறாக நீங்க ஒரு திரிபுவாத இயக்கமாக நீங்க மாறுறீங்க என்று அதிருப்தி விட்டு கட்சியுடைய அவைத்தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், ஐயா ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள், புலவர் செவந்தியப்பன் அவர்கள், வழக்கறிஞர் வீரபாண்டியன், வழக்கறிஞர் தேவதாஸ், நம்முடைய அண்ணன் DRR செங்குட்டுவன், பொறியாளர் ஈஸ்வரன், இப்படி எல்லோரும் அதிருப்தி அடைந்து அவங்கெல்லாம் ஒதுங்கி இனி நம்ம தாய் கழகத்துக்கே போயிடலாம் நினைக்கும் போது கூட வைகோ கோபித்துக் கொள்ளக்கூடாததற்காக நாகரீகமா அதை மறுதளித்தார் இப்போது திமுக தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். அந்த நாகரிகம் உங்ககிட்ட இல்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமா. அதையும் கடந்து நீங்க தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞ அண்ணாவுக்கு நிகராக நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஒப்பிட்டு பேசுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. குறிப்பாக திமுக கூட்டணி அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். எல்லாரும் இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்களா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு அப்படின்றதே தெரியாம இருக்கு. விசிக பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டாங்க, IUML அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டாங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டாங்க. இடதுசாரிகள் வெளியிருந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுப்போம், அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம் அப்படின்றத தெரிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில மதிமுக அவங்க இன்னும் கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டேயும் இந்த குழப்பம் இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம குறிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராவா போய் ஒரு சப்போர்ட்டை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்குற மாதிரியான காட்சிகள் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் விஜயை போய் சந்திப்பது, திருச்சியில நடந்த கூட்டத்தின் போது சந்திச்சிருந்தாரு. அது புரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கப்புறம் திரும்ப வீட்டுல போய் சந்திச்சு திருச்சிக்கான திட்டங்கள் தொடர்பாக நான் பேச போயிருந்தேன். குறிப்பாக விமான நிலையம் அப்படி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ராவா போய் அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்கிற மாதிரியான கருத்துக்கள் அப்படின்றது நிறைய உளவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த நிலைப்பாடை என்னவாக புரிந்து கொள்ளலாம்? கூட்டணியால் திமுகவுக்கு சிறப்பா அல்லது திமுகவால் கூட்டணிக்கு சிறப்பா என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தான் அந்த கூட்டணியில் அங்க வகிப்பவர்களுக்கான ஒரு சிறப்புகள் வரும். மற்ற கூட்டணி கட்சிகளை நான் குறைத்து மதிப்பிட தயாரில்லை. ஏனென்றால் இடதுசாரிகள், விசிக போன்ற இயக்கங்கள் எல்லாம் கருத்தியல் ரீதியாக களமாடி கொண்டிருப்பவர்கள். அந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து சில பேர் விலகி இருந்தாலும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே நின்றிருந்தால் கூட வெற்றி பெற்றிருப்பார்கள் நான் கருதுகிறேன் உறுதியாக. கூட்டணி கட்சிகளால் தான் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தாலே வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு சொல்றீங்க. 59 இடங்கள் தானே சார்? இல்ல, கூட்டணிக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உயரம் என்பது வியந்து பார்க்கின்ற அளவுக்கு இருந்தது. திராவிட மாடல் ஆட்சி என்பது இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருந்தது. கனடா போன்ற நாடுகள் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை பின்பற்ற போகிறோம் என்று சொல்லுகின்ற விதத்தில் யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் இந்த மக்கள் நல திட்டங்களை வரவேற்று அறிக்கைகள் கொடுத்ததெல்லாம் இதற்கு முன்பு நாம் காணாத காட்சிகள். 5000 ரூபாய் உரிமைத் தொகையை வழங்கிவிட்டு 8000 ரூபாய் கூப்பன் வழங்குகிறேன் என்று சொல்லி, அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தார் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவேன் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்துவிட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு 2O ஆட்சி தயாராக இருந்த வேளையில் கூட்டணி கட்சிகள் செய்த குழப்பத்தின் காரணமாகத்தான் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அலை உருவாகி அது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக போய்விட்டது. இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, அதே போன்று மதிமுக, இந்த இயக்கங்கள்லாம் செய்த குழப்படிகள், பொதுவெளியில் பேசிய கருத்துக்கள், சமூக வலைத்தளத்தில் அவர்கள் பரப்பிய செய்திகள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான நிலையில் அந்த வெற்றி வாய்ப்பை பறிக்கின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகியது திமுகவுக்கு இப்பொழுது ஒரு தன்னைத்தானே பரிசோதித்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அடுத்து உடனடியாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரக்கூடும். இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இப்போ விலகி இப்போ ராஜினாமா செய்திருக்கிற நாம் கையில் வைத்த மை கூட இன்னும் அகலாமல் அந்த மை இன்னுமே இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக அந்த கட்சி தாவுவது, அது குதிரை பேரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற விதத்தில் இந்த நடவடிக்கைலாம் அமைந்திருக்கின்ற போது இப்ப நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் கவனம் செலுத்தினால் நிச்சயம் பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடைத்தேர்தல் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். எனவே அப்படி வெற்றி பெறுகின்ற போது அடுத்து தங்களுக்கான இருப்பை தக்க வைக்கின்ற ஒரு சூழல் கணிசமாக உயர்ந்து கொண்டே வரும். அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்றத்தில், அதுக்கு பின்பாக சட்டமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியான களங்கள். எனவே இந்த காலகட்டத்தில் மக்கள் விரோத செயல்களை திமுக எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்கின்ற போது பெரும் பாய்ச்சலில் அந்த போராட்டங்களை நடத்தவர்கள் கவனத்தை கவர்வார்கள். எனவே ஒரு நல்ல சந்தர்ப்பம் திமுகவுக்கு தங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். மதிமுக நிலைப்பாடு பொறுத்தவரையிலும் அவர்கள் எப்பொழுதுமே யாருக்கும் விசுவாசமாக அல்லது நன்றி கடன் செலுத்தியதில்லை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. வைகோ அவர்கள் 29 ஆண்டுகள் மொத்தம் 30 ஆண்டுகள் 3 மாதம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதில் 1 வருடம் 3 மாதங்கள் மட்டும்தான், 13 மாதங்கள் மட்டும்தான் அதிமுகவுடைய ஆதரவோடு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது. மற்ற அனைத்து 29 ஆண்டுகள், 24 ஆண்டுகள் ராஜ்யசபாவில், 5 ஆண்டுகள் லோக்சபா என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 வாய்ப்புகளை 29 ஆண்டுகள் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் துரதிருஷ்டம் என்று துரையால் சொல்லப்படுகிறது. அவருடைய மகன் துரை திருச்சியில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் இப்போது துரதிருஷ்டம் குறித்து பேச துவங்கி இருக்கிறார். அந்த துரதிருஷ்ட கட்சி தான் இவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. அதே போன்று மறுமலை திமுக என்று 1994 மே மாதம் 6ஆம் தேதி துவங்கியதற்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற முதல் பொது தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை தொகுதியிலும் தோல்வியை தழுவினோம். அதற்கு பின்பாக நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏறக்குறைய 46 பேரூராட்சிகளில் மறுமலை திமுக போட்டியிட்ட கொடை சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக தனியாக நின்ற அந்த காலகட்டத்திலேயே திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகளை வீழ்த்தி நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றேன் என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மற்றொரு பேரூராட்சி, அது கூடுவாஞ்சேரி பேரூராட்சியில் ஆனந்த் தண்டபாணி அவர்கள் வெற்றி பெற்றார். வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக ஐயா மாண்புமிகு மதுராந்தகத்தார் அவர் விலகிய போது அவருடன் அவர் விலகி சென்றால், ஆனால் நான் விலகாமல் தலைவர் வைகோவுடனே இருந்தேன். பேரூராட்சி மன்ற தலைவராக ஏறக்குறைய 9 நகராட்சிகள், 1000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வெற்றி பெற்ற கட்சி மதிமுக. ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற கதவுகளை திறந்த பெருமை அதிமுகவுக்கு தான் உண்டு. 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 5 தொகுதியில் போட்டியிட்டு 3 தொகுதிகளில்
மதிமுக வெற்றி பெற்றது. ஆக நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை மதிமுகவுக்கு திறந்து விட்ட பெருமை அஇஅதிமுக உண்டு. மீண்டும் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 35 தொகுதிகளை பெற்று அதில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் சட்டமன்றத்திற்கு கதவு திறந்து விட்டதும் அஇஅதிமுக தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் அந்த அஇஅதிமுகவுக்கு விசுவாசமாக நன்றிக்கடனாக மதிமுக இருந்ததா என்றால் இல்லவே இல்லை தான் சொல்ல முடியும். அதற்கு முன்பாக மக்கள் நல கூட்டணி திமுக எதிரான மனநிலையே இந்த கட்சியை உருவாக்கி வந்தவர் தலைவர் வைகோ அவர்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில் ஒரு மக்கள் நல கூட்டணி என்ற உருவாகும் 2021ஆம் ஆண்டு 22 தொகுதியில் கையெழுத்து போட்டு விட்டு வெளியே வந்தவர் இரவு கையெழுத்து போட்டு வராரு. கூட்டணி உறுதியாகிவிட்டது, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் காலையில் முடிவுகள் மாற்றப்படுகிறது. நான் கூட்டணியில வெளியேறுகிறேன் என்று வைகோ சொல்கிறார். அதற்கான காரணம் இன்னவரையிலும் யாருக்கும் தெரியாது, அவர் தான் சொல்லணும். திமுக எந்த கூட்டணியில இருந்து திமுக கூட்டணி கையெழுத்து போட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தனித்து நின்னோம், எல்லா இடத்துலையும் தோத்தோம். அவர்களை பொறுத்தவரையிலும் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதனை கடந்து யாருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கணும் என்பது தலைவர் வைகோ அவர்களுக்கு தெரியும். சீமான் மாதிரி சொல்றீங்க. ஆமா, இப்ப நாங்க இந்த தொகுதியில் நான் போட்டியிட்டதன் காரணமாக 2001ஆம் ஆண்டு இந்த தொகுதியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டான விஸ்வநாதன் அவர்கள் தோல்வியுற்றார். 5000 வாக்குகள் அவர் தோக்குறாரு. நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தீங்க? நான் 18,000 வாக்குகள் நான் பெறேன். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி பாட்டாளி கட்சி வெற்றி பெறுகிறது, திமுக 5000 வாக்குகள் தோற்கிறது. அப்படின்னா யார் வெற்றி பெறணும் என்பதனை கடந்து யார் தோற்கடிக்கப்படணும் என்று தலைவருக்கு தெரியும், வைகோ அவர்களுக்கு தெரியும். எனவே அது போல ஏறக்குறைய 35 தொகுதிகளை திமுக தோல்விக்கு காரணம் மதிமுக. அப்போது 2001 நாங்கள் போட்டியிட்டதற்கான காரணம். அதுக்கு பின்னால 2000 பொடாசு ரயில் உள்ள போனது. பொடாசு ரயில் உள்ள போனது கண்டித்து கலைஞர் அவர்கள் போராட்டங்கள் நடத்தியது. 1,10,00,000 பேர் கையெழுத்து 1 கோடி கையெழுத்து போடணும்னு முடிவெடுத்த போது அது எப்படி சாத்தியம்னு சொல்லி சிறைக்கு போய் சென்று சார்த்த ஐயா எல் கணேசனிட வைகோ கேட்கிறார். அவர் சிறையிலிருந்து வெளியே வருகின்ற போது என்ன பார்த்தார், என்னையா வைகோ, என்னையா சத்யா, உங்க பொதுச் செயலாளர், அவர் இப்ப சொல்ல உங்க பொதுச் செயலாளர் தான் சொல்லுவார், நம்ம பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டாரு, அது அவர் சொல்லாடல், அவர் பழகிட்டவர் அவரு. அவர் என்னையா உங்க பொதுச் செயலாளர் 1 கோடி கையெழுத்து எப்படிங்க போட முடியும்னு கேட்க, நம்ம கட்சி இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஆனா கோச்சிக்காதீங்க, நான் ஒரு செய்தி சொல்லுவேன், சரின்னா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சொல்லியா பார்க்கலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், 2 பேர்கிட்ட கையெழுத்து ட்ரை பண்ணுங்க, முயற்சி எடுப்போம். ஒண்ணு அப்போது திரைப்பிரபலமாக இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் கையெழுத்து போட்டு துவக்கி வச்சா நல்லா இருக்கும். ஆனால் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை என்கின்ற காரணத்தினால அவருக்கு நெருக்கடிகள் வரும். ஒருவேளை அவர் போடாமல் முடியாதுன்னு சொன்னார்னா அடுத்து தாராளமாக நீங்க எடுக்க வேண்டிய ஒரே கையெழுத்து முதல் கையெழுத்து முத்தமிழ் டாக்டர் கலைஞரிடம் அந்த கையெழுத்து வாங்கணும். அவர் கையெழுத்து போடுகிறார் என்று சொன்னால் உடனடியாகவே தொலைக்காட்சி ஊடகம் எல்லாம் உலகம் முழுவதும் பரவிடும், இந்த வேலை ரொம்ப எளிதாக முடியும் அப்படின்னு. அப்படியே அவர் வயதான காலத்திலேயே அந்த சிறைக்கு வெளியில் அப்படி துள்ளி குதிச்சார். இரியா நான் போய் உள்ள போய் சொல்லிட்டு வரணும், உள்ள ஓடுறாரு. ஆனால் சிறைகள் விதி பிரகாரம் ஒரு முறை பார்த்துட்டு வெளியே வந்தவர் திரும்ப அனுமதிக்க முடியாது. அந்த சிறைவாசல்லேருந்தே அவரு சண்முகநாதன் ஐயா தலைவருடைய உதவியாளருக்கு தொலைபேசியில் அழைச்சி, நாங்கள் இன்னைக்கு மாலை அவரை சந்திக்கணும், நாங்கள் வேலூர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு. சாப்பிட கூட இல்லை. அந்த பகல் நேரத்திலேயே பயணப்பட்டு சரியா 5 மணிக்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொன்னாரு. 4:45 நாங்கள் அறிவாலயம் போயிட்டோம். அங்கே போய் அந்த முதல் கையெழுத்தை அவர் தான் போட்டு துவக்கி வச்சாரு. 1 கோடி இல்லை, 1,10,00,000 கையெழுத்தாக மாறியது. அப்படி அந்த காலகட்டத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதி போட்டி 4 வெற்றி பெற்றோம். இப்போ 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் திமுகவோட தான் இருந்திருக்கணும். கொள்கை ரீதியாக நீங்கள் வார்ப்பிக்கப்பட்டு அந்த லட்சியங்கள் நீங்க பேசுவது உண்மை. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தான் திமுக நின்று வெற்றி பெறுறோம். நம் 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறோம். இந்த சூழல்ல 2006ல நீங்க கூட்டணியிலிருந்து நீங்க பிரிஞ்சு அதிமுக கிட்ட போக போறீங்க. நான் கடுமையை எதிர்த்தேன். நான் கருப்பு ஷர்ட்டை கழட்டவே மாட்டேன். எந்த ஜெயிலில் பிடிச்சி உங்களை 1.5 வருஷம் உங்களை ஜெயிலில் வச்சாங்க, அவங்க கூட நீங்க கூட்டணி போனா நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டேன். இது நான் கிரவுண்ட் லெவல்ல கீழ்நிலையில் இருக்கிறவுடைய அந்த உணர்வுகளை நான் பிரதிபலிக்கிறேன். அப்போ அவர் என்ன அதெல்லாம் நீ இப்படி சொல்றீங்க அப்படி இப்படின்னு தலைவர் சொன்னாரு. பட் தேர்தலில் போட்டிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவினாங்க. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வர சூழல்.
அதுக்கப்புறம் மீண்டும் ஏதாவது தத்தளிக்கிற கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தானே. அங்கிருந்து போகும்போது அடுத்து 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு வைகோவே தோற்கிறார் விருதுநகர் தொகுதியில். தனியா கண்டெஸ்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் அதிமுக கூட்டணி 17,000 ஓட்டுல அவர் தோக்குறார். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சாரு, கணேசமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறமும் 2009 முடிஞ்சது. மீது 2014 மீது இன்னொரு 11ல தேர்தல் புறக்கணிப்பு. தேர்தல் புறக்கணிப்பு. திரும்ப 2014 வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாஜக, அதிமுக இல்லாத, திமுக இல்லாத பாஜக, பாட்டாளி கட்சி, தேமுதிக, மதிமுக 7 தொகுதி பெற்று 7 தொகுதியிலும் தோத்தோம். 2 லட்சம் வாக்குகளை வாங்கின அந்த 7 தொகுதிகளில் நான் போட்டியிட்ட காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஒன்று. அப்போ 2,10,000 வாக்குகள் நாங்கள் பெற்றோம். 13,000 வாக்குகள் பெற்றோம். அந்த ஓட்டில் தான் திமுக தோக்குது. 2 லட்சம் ஓட்டில் தான் தோத்தாங்க. அதுக்கு பின்னால் வந்த கூட்டணியில் நாங்கள் இப்போ சேரும்போது அந்த 2 லட்சம் ஓட்டு ஈக்குவல் ஆகுது, வெற்றி பெறுகிறார்கள் திமுக வேட்பாளர். 2016 மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டு மிகப்பெரிய பின்னடைவு. மக்கள் நல கூட்டணி அப்படின்றது திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று வரணும் அப்படின்றதுதான் அஜெண்டாவா? இல்ல நீங்க இப்ப சொன்னதுனால நான் திரும்ப கேக்குறேன், மாற்று யாரை தோக்கடிக்கணும் அஜெண்டா? யாரை தோக்கடிக்கணும் அஜெண்டா. எனக்கு நினைவு இருக்கிறது, தேமுதிக தலைவர் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் திமுக கூட்டணியில் போகிறார் என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேட்டியே கலைஞர் சொல்றார். பழநழுவி பால்ல விழப்போகிறது, நாளைக்கு நல்ல செய்தி வரப்போகுது, ஏறக்குறைய எல்லாம் பேசி முடித்தாகிட்டு சூழலை தான் கலைஞர் சொல்றார். இப்போ வைகோ அவர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து தொலைபேசி அழைப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்றாங்களே, முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. என்ன பண்ணணும் அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, முதலமைச்சர் பிளஸ் பிளஸ்ன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அது பிளஸ் என்னன்றது நம்ம சொல்ல தேவையில்லை. அதுக்கப்புறம் தான் மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகள் சேர்ந்து முடிவெடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டாங்க. அதுல விஜயகாந்த் அவர்களை தேமுதிமுகவை உள்ள இழுப்பதன் மூலமாக வைகோ அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பகை இருக்குது. தேமுதிக என்ற ஒரு கட்சி உருவானதுக்கு அப்புறம் தன்னுடைய சமூக ஓட்டு பிரிஞ்சு போச்சு. தங்க கூட இருந்தவங்களாம் அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. எனவே அந்த கட்சி இருக்கிறவர்களும் தமக்கான சொந்த அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகும்னு ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துறாரு. கேப்டனும் இவங்களோட முடிவுக்கு வந்துடுறாரு. முதலமைச்சர் ஆக போறீங்க, அப்படி இல்லைன்னா கூட நம்ம 6 கட்சி இருக்கிறோம். தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜி.கே. வாசன், இவங்க வரல இருக்கும். நம்ம வெற்றி பெறலாம். ஒருவேளை வெற்றி பெறலாம் கூட ஒரு கட்சிக்கு ஒரு 4-5 கூட ஒரு 30-40 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சிருவோம். எதிர்கட்சியா நீங்க உள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான ஒரு நம்பிக்கை கொடுத்து அவரும் இவங்களுக்கு கூட வந்தாரு. புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனியா நிற்கின்ற போது எம்எல்ஏ ஆனார். கூட்டணியில் போகின்ற போது எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். அடுத்து முதலமைச்சராக போகிறார். அந்த தொண்டர்கள் தோழர்கள்லாம் நினைத்த போது வைகோ என்கின்ற இந்த அவங்க சொல்கின்ற வார்த்தை ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி தான் சொல்லுவாங்க. இவர் உள்ள வந்துதான் அதை கெடுத்துட்டார் அப்படின்வாங்க. எனவேதான் இப்ப கூட தேமுதிக தொண்டர்கள் வைகோ மீது அவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க. அவர் பார்க்கும் போதெல்லாம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க. அப்போ அவர் தோக்கடிச்சாச்சு. தோக்கடிச்ச பிறகு நாங்க கட்சியோட நிர்வாக கூட்டம் நடக்குது. உள்ள போகிறோம், நாங்களாம் தோத்துட்டு போறோம். ரொம்ப கவலையோடு இருக்கிறோம். நடா தொடர்ச்சியா தோக்கடிச்சிட்டு இருக்கிறோமே, தோந்துட்டு இருக்கிறோமே, சொசைட்டியில் நமக்கு ஒரு சமூகத்தில் நம்ம மீது ஒரு நம்பிக்கை எழுந்துருவோமே அப்படின்னும் போது நான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் என்னை வற்புறுத்தி நிக்க வச்சவர் வைகோ. எழும்பூர் தொகுதியில அதிமுக கூட்டத்தில் நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னா, நான் கருப்பு காட்ட மாட்டேன், நான் கொள்கை ரீதியா இருந்தேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு. எப்பெல்லாம் தோப்போமோ அப்பெல்லாம் வற்புறுத்தி என்னை நிக்க வச்சுட்டு இப்ப நாங்க உள்ள போகின்ற போது வைகோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. என்ன வரவேற்புன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் வீழ்த்திட்டார் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே புரியாம முழிக்கிறோம். என்ன அப்படின்னா, அப்ப அவங்க பேசும்போது சொல்றாங்க, ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வராமல் தடுத்தாச்சு, அடுத்து உங்களுக்கு போட்டியாக கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்தோடைய கதையை முடிச்சாச்சு. அப்ப நான் அதை சொல்லிட்டு வருவதற்கான காரணங்கள் என்னன்னா, இவர் அதிமுகவுக்கும் விசுவாசமாக இருந்தவர் இல்லை, முதல் சட்டமன்ற நாடாளுமன்ற வாசல் திறந்த அந்த கட்சிக்கு விசுவாசமா இல்லை, சோதனையான காலகட்டத்தில் திமுக தனக்கு ஆதரவாக இருந்த போதும் அந்த கட்சிக்கு ஒரு விசுவாசமா இருந்தாரா, அல்லது தன்னை ஆணாக்கி அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தாருன்னா இல்லை.
இப்படி எல்லா சூழலிலும் அவர் வந்து தோல்வி, ஒரு விசுவாசத்தை காட்டாம இருந்தது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அந்த துரதிருஷ்டம் சொல்லி சொல்றாருல, 2001 முதலா 2021 திமுக நாங்க போட்டியிடுக்கணும் போது நாங்க திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறோம். இந்த பிரசிடென்சி ஏதோ திமுக தான் உருவாக்கியது என்று ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது தொடர்ச்சியா அவங்க வைக்கிறாங்க. இதை செய்தது முதல் மதிமுக தான். எப்போனா 2016 மக்கள் நல கூட்டணியின் போது 27 தொகுதிகளை பெற்று அதுல 2 தொகுதி இவங்க ஏதோ பெரிய கட்சி வச்சிருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்து நான் பாரு எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அதற்கும் சில உளவியல் காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, வைகோ அவர்கள் மீது ஒரு சமூகம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் சார்ந்த பகுதியில் சொல்லிட்டே வராங்க. பல்வேறு அங்க தென் மாவட்டங்களில் ஏற்படுற சில கிளாஷ்ல பிரச்சனைகள்ல இவங்க சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு. நாங்க கோயம்புத்தூர் மாநாடு நடத்தும் போது அந்த சமூகம் வந்து போராட்டத்துக்கு வருது, கருப்பு கொடி போராட்டம் நடத்த வராங்க. நான் தான் போய் பேசுறேன், பேச்சுவார்த்தை நடத்தணும். இருந்தாலும் நாங்க அழ முடியாது, போராட்டம் நடத்தி அவங்க கைதா வராங்க. இப்ப அந்த சமூகத்துக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேன், நான் அப்படி விரோதி இல்லைன்னு காட்டுவதற்காகத்தான் தாராபுரத்துல தமிழ் புலி அமைப்புடைய தலைவர் நாகை திருவள்ளுவனுக்கு சீட்டு கொடுத்தார். ஈழத்தமிழருடைய ஆதரவுகளாம் நான் தான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிக்காக தான் இங்க தமிழ் படை அமைத்திய வீரலட்சுமிக்கு வந்து பல்லாவரத்துல சீட்டு கொடுத்தீங்க. அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கவங்க, ஒரு கட்சி வச்சிருக்கிறவங்க. என்ன கேட்டீங்கன்னா நாகை திருவள்ளுவன் இவங்கெல்லாம் வந்து மதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு, தொண்டர்கள் எல்லாமே வச்சிருக்கிறவங்க. ஆனால் அவங்க வந்து எந்த சின்னத்தில் நீங்க போட்டியிட வச்சீங்க? பம்பர சின்னத்துல தான் தாராபுரத்திலும் பல்லாவரத்திலும் நீங்க போட்டியிட வைத்தீர்கள். எனவே ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்கியது மதிமுக. அப்ப பின்னால இருந்து இயக்குது யாரு? துரைதான இயக்குனீங்க. இப்ப நீங்க திமுக மீது இந்த குற்றச்சாட்டு வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த துரதிருஷ்டம் தான் உங்களை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கியதுன்னு நீங்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு வாசம் திறக்குது? நீங்க போய் ஓடி ஓடி போய் நிக்கிறீங்களே. முதலமைச்சர் வந்து அவ்வளவு சிறந்த ஆட்சியை வழங்கி இருக்கிறார். 96க்கு பின்னால் ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு என்றால் அது 2021 to 26 தான் சிறந்த ஆட்சி நம்ம சொல்ல முடியும். அந்த ஆட்சியில முதலமைச்சரே தோத்துட்டாரு. தோத்த முதலமைச்சருக்கு வந்து வெற்றியை கடந்து ஒரு தோல்வி பேசப்பட்டதுன்னா முதலா அண்ணன் தளபதியுடைய தோல்விதான். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஓட்டு போட்டம் கூட அது ரொம்ப வருத்தப்படுற நிலைமைக்கு போச்சு. எதிர்த்து ஓட்டு போட்டம் கூட ஐயோ நம்ம மாதிரி தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ற நிலைமை கூட சத்யராஜ் பேசும்போது பேசுறேன். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தலைவனை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு கவலைப்பட்டிருக்கணும். ஆனால் வெற்றி பெற்ற முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வரும்போது என்ன மகிழ்ச்சி, என்ன குதூகலம். அவர் வாழ்க்கையில ஏறக்குறைய ஒரு 32-35 ஆண்டுகள்ல முதலா இவ்வளவு மகிழ்ச்சியாக யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ ஆழ்மனதில் உங்களுக்கு வந்து வெறுப்பு திமுக மேலையும் தளபதி மேலையும் இருந்தது. நீங்க சாதிக்க நினைத்தது உங்களால் தோற்கடிக்க முடியுது நினைச்சத முடியல. நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேதாளம் முருகமறையாரா மாதிரி தோல்வியை தழுதுகிட்டே வரீங்க. இப்பொழுது கொஞ்சம் தாவேக்கா அசைத்து பார்க்கிறது போதுதான் அந்த மகிழ்ச்சி. திமுக இந்த டூவோபோலி இருக்குல்ல, திமுக அதிமுக, இது இல்லாம ஒண்ணு வரணும் அப்படின்ற அந்த ஆசை அப்படின்றது எல்லாருக்குமே இருந்திருக்கா? இன்னைக்கு மதிமுக உட்பட எல்லாருமே இருந்திருக்கலாம். சிறிய கட்சிகளுக்கு காமிக்கிறாரு, இவங்க எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாரு. அது ரொம்ப வருத்தமா தானே. வீட்டுல இருக்கிற 2 பேர் ஓட்ட கூட உங்களால கன்வெர்ட் பண்ண ஒரு கட்சியோட தலைவராக வருகின்றவர்கள் வந்து தான் வீட்லயே நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்க ஊர்ல போய் நீங்க பண்ண போறீங்க. அப்ப இவங்க எல்லாம் விசில் ஓட்டு போட்டாங்க நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அப்போ அந்த வெறுப்பு நீங்க வந்து தொடர்ச்சியா இப்ப நான் தான் திமுகவினுடைய வீழ்ச்சியை வைகோ எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, ரசித்திருக்கார். அதுதான் இப்ப தொடர்ச்சியா திமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. உங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை திமுக தந்திருக்கிறது. இப்ப சமீபத்துல கூட அவங்க மகன் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால எந்த வாரிசு அரசியலை நீங்கள் சொல்லி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதுக்கு நேர்மாறாக நீங்க ஒரு திரிபுவாத இயக்கமாக நீங்க மாறுறீங்க என்று அதிருப்தி விட்டு கட்சியுடைய அவைத்தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், ஐயா RM சண்முக சுந்தரம் அவர்கள், புலவர் செவந்தியப்பன் அவர்கள், வழக்கறிஞர் வீரபாண்டியன், வழக்கறிஞர் தேவதாசு, நம்முடைய அண்ணன் DRR செங்குட்டுவன், பொறியாளர் ஈஸ்வரன், இப்படி எல்லோரும் அதிருப்தி அடைந்து அவங்கெல்லாம் ஒதுங்கி இனி நம்ம தாய் கழகத்துக்கே போயிடலாம் நினைக்கும் போது கூட வைகோ கோபித்துக் கொள்ளக்கூடாதற்காக நாகரீகமா அதை மறுதளித்தார் இப்போது திமுக தலைவராக இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். மதிமுக ஒரு ஃபேக்ஷனே திமுக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் வேண்டாம் விரும்பல. ஏன்னா இவர் கோவிச்சுக்கு போறாரு அப்படின்னு.
அந்த நாகரிகம் உங்ககிட்ட இல்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அதையும் கடந்து நீங்க வந்து தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞ அண்ணாவுக்கு நிகராக நீங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்க ஒப்பிட்டு பேசுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன சொன்னாரு? அவர் வந்து 1967 அண்ணாவை போன்று இப்போ அவர் வந்து விஜய் இருக்கிறாரு. அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல் என்பது வேறு. அன்னைக்கு ஏற்பட்ட அந்த மொழி போர்கள் இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி. அவரே எனக்கு தெரிஞ்சு அண்ணா சொன்னாரு, மக்கள் இவ்வளவு சீக்கிரம் நமக்கு இப்படி ஒரு முடிவு கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலன்னு அண்ணா சொன்னதை போல்தான் எனக்கு தெரிஞ்சு தாவைக்காவே இந்த வெற்றி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வெற்றி பெற்றவர்களும் எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்க நினைக்க முடியல, தோற்றவர்களும் எதனால் தோற்றன்னு கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல். எனவே யாருக்கும் இவர்கள் எப்பொழுதுமே விசுவாசமாக ஒழுங்கா நடத்தப்படலன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. நாங்க கேட்டோம் சீட்டு, அதுவும் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து சொல்லாம காங்கிரஸ் ஓடி போயிருச்சு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டுக்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிசிகாக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுத்தது 4. அதுல ஒரு இடம் வந்து நாங்க எங்களுடைய சின்னத்துல நாங்க போட்டி போறோம்னு சொன்னோம், அது ஒத்துக்கிட்டாங்க. கடைசி நாள் கால் பண்ணி அதுக்கும் அழுத்தம் கொடுத்துட்டாங்க. பாவப்பட்டு நாங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம், ஒரு தனி சின்னத்துல நாங்க நிக்கணும், எங்க சின்னத்துல நாங்க நிக்கணும்னு எங்க தொண்டர்கள் ஆசைப்படக்கூடாதா? ஒரு அப்பர் ஹேண்ட தொடர்ச்சியாக திமுக காட்டிட்டு இருக்கு. நீங்க வெற்றி பெற்ற அப்புறம் ரியாக்ட் பண்ணதா என்ன தப்புன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதுல என்னன்னா, பாவப்பட்ட கட்சி என்பது பலருடைய பாவத்தை சம்பாரிச்ச கட்சி மதிமுக. நான்லாம் 32 ஆண்டு காலம் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட்கோர் ராயலிஸ்டா, வைகோ ராயலிஸ்டா நான் இருந்தவன். மகன் வந்துட்டாருக்காக என் மேல ஒரு அபாண்டமான ஒரு துரோகப்பழி என் மேல சுமத்துனீங்கல்ல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு எடுத்துக்காட்டு. என்னை போல் நூற்றுக்கணக்கான முன்னணி தோழர்கள் உங்களால் பழி வாங்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் திறந்தவங்க இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கில் குறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ முந்தா நாள் நீங்க நடத்தின போராட்டத்துல, சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து 67 பேர் 70 பேருக்குள்ளதான் போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. நேற்று வந்து செண்பகவெளி அணைக்காக நீங்க வந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நான் தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன்ட்டு ஒரு 83 வயசுல நான் உண்ணாவிரதம் உட்காந்துங்கிறேன்ட்டு ஒரு பச்சை துண்டு நீங்க கட்டினீங்க. நான் வைகோவிடம் நாட்டு மக்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி இதுதான். 2016ஆம் ஆண்டு நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி உருவாக்கின்ற போது தற்சார்பு விவசாய சங்கத்துடைய தலைவர் பொன்னையன் தலைமையில 90 விவசாய அமைப்புகள் வருதுன்னு சொல்லி லட்சக்கணக்கில் வருவாங்கன்னு ஒரு பொய்யான தோற்றத்தை சொல்லி சில ஆயிரம் பேர் பங்கேற்ற அந்த மாநாட்டில் வைகோ ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுன்னா, நேற்று கட்டுறாருல அந்த பச்சை துண்டு தலைப்பை எடுத்து கட்டுறாருல, அவர் சொன்னாரு, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக நான் இனி இருப்பேன், இனி இந்த தலப்பா என் தலையிலிருந்து இறங்காது அப்படின்னார். கடைசி வரலும் நான் மறைக்கின்ற வரையிலும் இந்த தலப்பா என் தலையில் இருக்கும் அப்படின்னார். தோத்த உடனே அந்த தலப்பா தூக்கி எட்ட போட்டார். அடுத்து சொன்னாரு, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக நான் இருக்கிறேன், இந்த நாட்டில் விவசாயிகளுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்கிறது, விவசாயிகளுக்கு வந்து எப்பொழுது தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதோ அப்போ அதுவரையும் நான் வந்து இனி தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், அரசு மருத்துவமனை தான் சிகிச்சை பெறுவன் வைகோ சொன்னார். அந்த சொல்படி நடந்தாரானா இல்ல. தோற்ற உடனேயே அவர் வந்து ராமச்சந்திரா மருத்துவமனைக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கு தான் போனார். ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அடுத்த நிமிடமே அந்த சொல்லிலிருந்து மாறுகின்ற ஒரு திரும்புவாத சக்தியாகத்தான் வைகோவும் அவருடைய மகன் துரையும் இருக்கிறார் என்பதற்கு இதை நான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சொன்னதுல என்னைக்குமே பின்வாங்கியவர் இல்லை. ஆக இப்ப 4 தொகுதி நாங்க கேட்டோம் கொடுக்கல அப்படின்ற சொல்றீங்கல்ல, 27ஆம் தேதி கட்சியோட பொதுக்குழு கூட்ட போறோம்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுலதான் முடிவெடுக்க போறோம்ன்றாங்க. முடிவெடுக்க போறேன்னு சொல்றீங்கல்ல. நான் கேட்பது இதுதான், அரசியல் ரீதியான ஒரு பார்வை உங்களுக்கு இருக்குமே. ஆனால் திமுக உங்களை வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட நிர்பந்திக்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டுற அந்த பொதுக்குழு ஏன் அப்போது நீங்க கூட்டல? பொதுக்குழு தானே எல்லாமே முடிவெடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த பொதுக்குழு ஏன் அப்ப நீங்க கூட்டல? அப்பனும் மகனும் மட்டும் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டு போய் கையெழுத்து போட்டு 4 தொகுதி வாங்கி வந்துட்டு மகிழ்ச்சி, சிறப்பாக நாங்க முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமையும் நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனால் ஒரு தொகுதி மட்டும் நீங்க தனி சின்னத்துல போட்டிடலான்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னாங்க. அது கூட தேர்தல் ஆணையத்தின் நிர்பந்தத்தின் காரணமா தான் இவங்க அந்த சின்னத்தில் நிக்கணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு ஒன்னே விருப்பம் இல்லை. இப்ப அந்த ஒரு தொகுதியும் ஒரு நாள் திடீர்னு வைகோ அவர்கள் ஒரு அறிக்கை வர்றாரு, நாங்க சீர்காழி தனி தொகுதியில் நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த அறிக்கையை பார்த்துதான் முதலமைச்சர் வந்து அது வரவேற்பு கொடுத்து மாதிரி திமுக சின்னத்திலே போட்டியிடுகிறேன்னு சொன்னான்னு
வைகோ அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே சாட்சிகளாக பக்கம் பக்கமா இருக்கு. நீங்க இப்போது 27ஆம் தேதி பொதுக்குழுவில் எடுக்கப்படுற முடிவை நீங்க ஏன் அப்பவே நீங்க போய் சொல்ல? இது கட்சி தானே முடிவு எடுத்திருக்க ஏற்கனவே முடியும். அவரே ஒப்புக்கொண்டிருக்காருல, பலமுறை நான் தப்பான முடிவுகள் எடுத்திருக்கேன், உணர்ச்சியப்பட்டு. பல முறையில் எல்லா சூழலிலும் அவர் தப்பான முடிவு தான் எடுப்பாரு. கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகுவதிலிருந்து அவர் தொலைநோக்கா ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாரு. தப்பான முடிவா தான் இருக்கும். நான் சொல்றேன் எமோஷனலா எடுப்பாரா இல்ல பிளான் நீங்க சொல்றது பார்த்தா இல்ல, அதெல்லாம் பெரிய திட்டங்கள் இருக்கும். இப்ப சரியான எமோஷனலி அதெல்லாம் சும்மா அளவு காட்டுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா 2021 பின்னால அவர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, என்னால நடக்க முடியல, இனி என்னால் இயங்க முடியாது அப்படின்னு தளர்ந்த மாதிரி தான் இருந்தாரு. தளர்ந்த மாதிரி நடிச்சார். அதான் உண்மை. அபாண்டம் இல்லையா? அதெல்லாம் அபாண்டம் இல்லை சார். நான் அவர் அறிந்தவன். அவர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு 25 வயது இளைஞனை போல அவர் வந்து ஒரு போராட்ட குணம் கொண்டவர், போராளியா இருந்தவர். அவர் நடிச்சார், தன் மகன் அரசியலுக்கு வரணும்னு நடிச்சார். அவர் 4 பேர் 2 பேர் தானே பிடிச்சிட்டு வந்தாங்க. இன்னைக்கு யாருமே இல்லையா வரல? என்ன நடந்தது? மகன் அரசியலுக்கு வந்தாச்சு, எம்பி ஆச்சு, இனி அந்த நடிப்பு தேவையில்லை. ஒருவேளை இன்னொரு சூழல் வந்தோம்னா மீண்டும் நடிக்க போயிடுவார். மகனுக்காக நடிச்சாரு. இன்னைக்கு மகனுக்காக அந்த கட்சி இன்னைக்கு கரைந்து கொண்டிருப்பதை அவர் கண் முன்னால் ஒரு மௌன பார்வையாளர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் வேதனையோட சொல்றோம். இது என்னுடைய வேதனை மட்டுமல்ல. லட்சக்கணக்காக அவரை நம்பி வீதிக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தர் நிற்கிறான அந்த தொண்டனுடைய சாபம் தான் இன்னைக்கு அந்த கட்சி அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறது. இன்னும் மோசமான பின்னடைவுக்கு அந்த கட்சி வரும், எழுதி வச்சுக்கங்க. மகனால் இந்த கட்சியை தூக்கி நிறுத்திடுவோம்னு நினைச்சுதான் எல்லாரும் கூப்பிட்டு வந்தாங்க கொஞ்சம் பேர். ஒன்னும் நடக்கல. நீங்க வந்து அவர் வந்து நான் எடுத்த முடிவு இல்லை, கட்சிக்காரங்க வாக்கெடுப்பு. ஒரு வாக்கெடுப்புன் போது குறைந்தபட்சம் 15 நாள் நீங்க முன்னறிவிப்பு கொடுக்கணும். இது மாதிரி துரை அரசியலுக்கு வரப்போகிறாரு, அவருக்காக நம்ம வந்து வாக்கெடுப்பு நடத்த போறோம், எல்லாரும் வந்து வாக்கெடுப்பு அந்த பொதுக்குழு நீங்க வச்சிருக்கணும். 125 பேர் கொண்ட ஒரு நிர்வாக கூட்டத்துல அந்த கடைசி பெட்டி எடுத்து வந்து வைக்கிறவங்களும் யாருக்கும் தெரியாது. வைகோவுக்கு மகனுடைய வருகைக்கு பெட்டி வைக்க போறோம் அப்படின்ட்டு. நான் கூட என் மேல நான் ஒரு சந்தேக பார்வையாக அவங்களால் பார்க்கப்படுகின்ற போது நான் அவருக்கு ஆதரவா வாக்களித்துட்டு அது வந்து தேர்தல் ஆணையராக இருந்து வந்தியத்தேவனை காட்டிட்டு தான் நான் பண்ணானே இது சரிதானே அப்படின்ட்டு. ஏன்னா சாட்சியோடு வைக்கணும். அப்படி நாங்கள் இருந்தோம், ராயலா இருந்தோம், அவருக்கு வந்து விசுவாசமா இருந்தோம். என்னை போன்ற நூற்றுக்கணக்கானவர்களை வந்து அவமரியாதைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, துரோகப்பழியை சுமத்தி வெளியேற்றியதன் காரணமாக தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்க என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவங்க இன்னும் பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்துல அவங்க ஆதரவு கொடுக்கும் பட்சத்துல அது கட்சிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்காதா? துரை வைகோ இருக்காரு, அடுத்த ஒரு யங் லீடர் விஜய், அவரும் ஒரு வைகோ அளவுக்கு அல்லது ஸ்டாலின் அளவுக்கு ஒரு வயதான தலைவர் கிடையாது, அவரும் ஒரு யங் தான் கம்பேரிட்டிவ்லி. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள்லாம் இணையும் பொழுது அது ஒரு மாற்றமாக இருக்கும். அந்த அளவுல தானே அவங்களுடைய பயணம் அப்படின்றது இருந்துட்டு. தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு, முன்னணி தலைவர்களுக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒண்ணுதான் சொல்லுவேன். அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு கட்டுரை எழுதி ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்ற போது கடைசியா அந்த சொல்லாடலை பயன்படுத்துவார். பிவேர் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு முடிப்பார். ஒரு கட்சி பெயரையும் ஒரு தலைவருடைய பெயரையும் சொல்வார். நாகரிகம் கருதி இதை நான் தவிர்க்கிறேன். பிவேர் ஆஃப் சோ அண்ட் சோ என்பதை போன்று பிவேர் ஆஃப் வைகோ அண்ட் இஸ் சன் துரை அப்படின்னு தான் நான் வந்து முதலமைச்சருக்கு சொல்லுவேன். எச்சரிக்கையா இருக்கணும். ஆபத்தான பேர். ஆபத்தா இல்லையா சார்? இத்தனை வருஷம் கூட்டணியில இருந்தாங்க, திமுக கூட்டணியில ஒழுங்கா தான் இருந்தாங்க, விசுவாசமே இல்ல சார். நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சியும் போற டைம்ல தானே அவங்களும் போறாங்க. நான் மத்த கட்சிக்கும் எங்களை நீங்க கம்பேர் பண்ணாதீங்கன்னு அப்படியே ஆக்ரோஷமா கத்துறாருல. வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டாருன்னு அப்படியே வெறியுது இல்லை உங்களுக்கு வயிறு? IUML அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு எரியுறீங்கல்ல. காங்கிரஸ் முதலமைச்சர் அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு எரியுது இல்லை உங்க வயிறு? அந்த பேட்டியிலே பார்க்கணும் அந்த உடல் மொழி. அப்படியே உங்களுக்கு அந்த வெறுப்பு இருக்குது. எனவேதான் அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்களும் நாங்களும் ஒன்னா நீங்க கேட்கறீங்க, அவங்களும் நீங்களும் வேறு, நீங்க அவங்க ஒண்ணு இல்லை, நீங்க வந்து திராவிட இயக்கம், நீங்க திராவிட இயக்கத்தை பாதுகாக்கணும்னு தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டுல சிகிச்சை பெற்றும் போது நீங்க ஒரு கையை பிடிச்சின்னு கெஞ்சினீங்கல்ல, நான் எப்படி உங்க கூட இருந்தேனே அதே போல காலம் முழுவதும் தளபதி கூட இருப்பேன் நீங்க சொன்னீங்கல்ல. ஏன் அதுல இருந்து இப்ப மாறுறீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அவங்க கூட வரான் அப்படின்னாரு. யார் கூட? திமுக கூட ஓடுறாரு. மதுரையில போய் காத்திருக்கிறார் 1 மணி நேரம். திமுக தலைவர் வருகின்ற வரையிலும் பார்த்திருந்து அவர் கையை பிடிக்கிறது. கோயம்புத்தூர்ல போய் அவர் கையை பிடிச்சி நான் உங்க கூட இருக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் உங்க பின்னால் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து
எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அது கொடுக்கலன்னு சொல்றது வந்து இதெல்லாம் காரணங்களா இல்லை? அவரு மறந்துருக்கலாம். அவரு சொல்றாருல கடைசியா நிர்வாக கூட்டல, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வந்து நான் நினைவிழந்து போச்சு, இனி நான் உங்க சொல்படி நடக்கிறேன்ட்டு போன நிர்வாக கூட்டத்துல மன்னிப்பு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்களா மகனுக்கு? ஒரு வருஷம் கூட அவளை மல்லை சத்தியா உங்களுக்கு உண்மையாக இருந்தவனை நீங்க தூக்கி எறிஞ்சுது. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த நிலைமை நடந்துட்டு இருக்குது. எந்த சொல்லை நீங்கள் சொல்லி என் மீது நீங்க கலங்கப்படுத்தினீங்களோ, துரோகின்னு நீங்க சொன்னீங்களோ, இன்னைக்கு அந்த சொல் மதிமுகல இருந்து துரையினுடைய ஆதரவாக உங்க நோக்கி சொல்றாங்க. சமூகம், பொது சமூகம் உங்களை துரோகின்னு இன்னைக்கு நடுத்தல் நிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு மேலதான் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. நாங்க இன்னைக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம். நாங்க திராவிட இயக்கத்தின் பாதையில் செவ்வனே உங்க பணியை நாங்கள் மேற்கொண்டு போக போறோம். நாங்க தெளிவா கடந்த தேர்தலின் போது திமுக தான் உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க. திராவிட இயக்கத்தினுடைய திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள் எழுதும்போது மல்லை சத்யாவை வந்து சேர்க்காம இருந்தது, மல்லை சத்யா கிட்ட பேசாம இருந்ததுக்கு காரணமே வைகோ தான். ஆனா இன்னைக்கு வந்து வைகோ போறாருன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதனால அவர் என்னன்னா, அவர் வந்து எங்களெல்லாம் திமுகவுக்கு போகணும்னு நினைச்சவங்களை யாரும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தடை போட்டாரு. நாங்க கட்சி ஆரம்பிப்போன்னு அவர் நினைக்கல. அவர் நினைச்சா நாங்க எங்கன்னா கரைஞ்சி காணாம போயிடுவோம் அப்படின்ட்டு. நான் சொன்னதுதான், கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் வைகோன்னு நான் சொன்னேன், உறுதியா நிக்கிறவன். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை நீங்க ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு போறோம். இப்போ இந்த கட்சி எப்படின்னா போட்டோம், திராவிட இயக்கத்தை பாதுகாக்க போற கட்சி தான் சொல்றாங்கல்ல. எங்களுடைய பேச்சு வழக்கு, எங்களுடைய கொள்கை ரீதியெல்லாம் நாங்க அறிவிச்சுட்டு வரோம். ஏதாவது நாங்க ஒரே ஒரு இடத்துல மாறுறோமானா இல்லை. மாறாமல் இருக்கிற ஒரு அடர்த்தியான கொள்கைப்பற்றோடு இருக்கிற, அதாவது ஒருவேளை உங்களால் நாங்க வார்ப்பிக்கப்பட்டு இருக்கிறதாலும் நீங்க அதை நினைக்கின்ற போது நீங்க அதை வரவேற்றிருக்கணும். மாறா வந்து என்னை பற்றி கேள்வி கேட்கலாம், ஐ டோன்ட் கேர், இந்த மாதிரி கொஸ்டின் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு எங்களை ரொம்ப ரைட்டு. நாங்க பெரிய ஆட்கள், உங்க மகனை தான் நீங்க வந்து பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க மகனை தவிர வேற யாருமே இந்த நாட்டுல தகுதி இல்லாமன்னு நினைக்கிறீங்க. உங்க மகனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அது உங்க சுபாவம் அவருக்கு இருக்குது. அவர் தன்னை தவிர வேற யாரும் அறிவாளி இல்லைன்னு நினைக்கிறவர், தன் நிழலை கூட நம்பாதவர் துரை. அப்ப எப்படி எங்கெல்லாம் நம்புவாரு? அப்ப அப்படி இருக்கின்ற போது நாங்க கட்சி ஆரம்பிச்சு நாங்க உருவாக்கிட்டு வருகின்ற போது சூழல் வருகிறது. திமுக ஆட்சி ஆதரிக்கணும்னு நாங்க முடிவு எடுக்கிறோம். ஏன்னா திராவிட இயக்கத்தின் ஒருங்கா வந்துட்டு இருக்கிறோம். அப்போ போது அந்த பயணத்தில் நாங்க அடர்த்தியா போகணும்னு முடிக்கும் போது பிப்ரவரி 28 எங்களுடைய பொதுக்குழு தலைநகர் சென்னையில எழும்பூர்ல சிராஜ் மஹால்ல வைக்கிறோம். தீர்மானம் நிறைவேற்ற வச்சு இது மாதிரி மதச்சார்பற்ற முற்போக்கு திமுக தலைமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கும் முடிவெடுத்து திராவிட வெற்றிக்கழகம் தீர்மானம் நிறைவேறுகிறது. வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அந்த தீர்மானத்துல வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு சுற்றுப்பயணம் போற வைகோ அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துட்டு அறிவாலயத்துக்குள்ள வரார். அறிவாலயத்திற்கு வந்து இந்த மாதிரி கன்னியத்தூர் காகித மில்லத் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் வைக்கணும் அப்படின்னு உப்பு சப்பு இல்லாத 2-3 காரணங்களை சொல்லிட்டு போனார். ஆனால் காரணம் அது அல்ல. நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், நீங்க அவங்கள உள்ள அழைச்சிங்கன்னா நாங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் கூட சொல்லியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் யூகம்தான். இருந்தாலும் நாங்கள் மறுநாள் 1ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாள்ல போய் அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சு அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தோம். சந்திச்சுதான் கொடுத்தோம், நேரடியா கொடுத்தோம். அவர் ரொம்ப மகிழ்ச்சியா எங்களை வரவேற்றாரு, ரொம்ப அன்பா இருந்தாரு. அங்க இருந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா அப்பதான் டிவியில பார்த்தோம், நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களை அழைக்கலன்றது ரொம்ப கஷ்டமான இதுதான். நாங்களும் 2-3 பேரை முயற்சி எடுத்தோம், என்ன அப்படின்னு இல்லை தகவல் வரும் அப்படின்னா கடைசி வரல. ரைட், பிரச்சாரத்துக்கு அவங்க துவங்கிட்டாங்க. நாங்களும் சரி நம்ம ஆதரவு தெரிவிச்சுட்டு நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது, நம்மளும் பிரச்சாரத்துக்கு போனோம். தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரத்தை எங்க தோழர்கள் பண்ணாங்க, நாங்களும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப திமுக தோற்றுது என்ற உடனேயே இவங்க பெட்டி படிக்க கட்டிட்டு தயாராகி ஓடுறாங்கல்ல, நாங்க அப்படி போக மாட்டோம். கடந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கின்ற திராவிட இயக்கத்துடைய அந்த சாதனைகளை நாங்க நினைத்து பார்க்கிறோம். நான் தோத்துட்டு 2021 நான் தோத்துட்டேன்ற செய்தி கேட்ட உடனே வந்து தளபதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. சத்யா ஜெயிச்சிருவா, பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் ஜெயிப்பார் நினைச்சேனே, தோத்துட்டாரு அப்படின்போது அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு மறுநாள் நான் அறிவாலயம் போகின்ற போது என் தோள்களை தட்டி கவலைப்படாத, இதெல்லாம் அரசியல் எதிர்கொள்ளணும் அப்படின்னு என்னை தோல் தட்டி சொன்னார். அந்த தலைவனுக்கு நான் துணை நிற்கணும். நான் வந்து பெரிய ஆதரவு இல்லை, நான் ஒரு துணை நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். தோத்துருக்காங்க. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நீங்க எவ்வளவு சாதிச்சிருப்பீங்க, எவ்வளவு பேருக்கு நியமன பொறுப்பு வாங்கி கொடுப்பீங்க, எவ்வளவு போல அரசு பணிகளை பர்மனன்ட் வேலை வாங்கி கொடுத்திருப்பீங்க, எவ்வளவு ஒப்பந்தத்தை இங்க பெற்றிருப்பீங்க, எவ்வளவு காரியம் சாதிச்சிருப்பீங்க.
இன்னைக்கு அந்த திமுக தோத்துருச்சும் போது அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு போய் அங்க போய் கோரிக்கை மனு வச்சுட்டு இருக்கிறீங்க, நியமன பதவிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, வேலை வாய்ப்புக்கு நீங்க போவீங்க, எல்லா வேலையும் நீங்க அங்க போய் திமுக தாவேக்காவை கேட்கறதுக்கு. துரை வைகோவுக்கு இந்த திராவிட இயக்கம் அல்லது திமுக இதன் மீதான ஒரு பெரிய பற்று அல்லது அவங்கள ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கூட இல்லையோ வைகோவை கம்பேர் பண்ணும் பொழுது? வைகோவுக்கு இருக்கிற அந்த பக்குவமோ? இவருக்கு ஒண்ணுமே தெரியும். இவர் எல்கேஜி தான் அரசியல். ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் கார்பரேட், அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். வலதுசாரி சிந்தனையாளனே சொல்றீங்க? ஆமா, அவர் நாக்பூர் ப்ராடக்ட். அவரு இல்லைன்னா பெரியாரும் பெருமாளும் ஒண்ணுன்னு வர. அவரு பெரியார் யாரு பெருமாள் யாருன்ற புரிதல் கூட அவருக்கு இல்லையே. அவர் நாக்பூர் ப்ராடக்ட். அவர் நீங்க பாருங்க, நீங்க அந்த வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் ஹிட்லர் அவரோட அந்த ஹிட்லர் அமைப்புகள் தான் கையில அந்த பட்டையை கட்டுவாங்க. வரலாற்று ரீதியா அவங்க தான் அந்த சொஸ்திக் சின்னம் போட்டது, அந்த சின்னத்தை கட்டுவான். அவங்க தான் பாசிஸ்டுகள் தான் அந்த கையில அதை கட்டுவான், ப்ரொவிஷியஸும் காட்டுறதுக்காக. அதுக்கு பின்னால் வரலாற்றின் பக்கங்கள் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கட்டி இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா சந்திரசேகர ராவ் அந்த மாதிரி கையில கட்டிட்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் யாரு கட்டுவாங்கன்னா, யாருக்கெல்லாம் பிபி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா அங்க போட்டு தான் செக் பண்ணுவாங்க. இவர் பிபி அதிகமாகிட்டு இருக்குது, அதில் தான் அதுக்கு ஏதோ ஒன்று போட்டு கட்டிட்டு இருக்கிறார் நான் நினைக்கிறேன். அப்போ இவருக்கு எந்த புரிதலும் இல்லையே, திராவிட இயக்கத்து சித்தாந்தங்கள் எதுவுமே இல்லையே, சமூக நீதி குறித்தோ எந்த பொதுப்பறவை இருக்கு இல்லை. இருந்ததுதான் இன்னைக்கு தாவை பக்கம் ஓடணும்னு நினைச்சிருப்பாரா? 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கத்தை முடிப்பதற்கு யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்க கூட நீங்க போய் கரம் கோர்க்கிறீங்களே. 59 ஆண்டு கால அண்ணா தொடங்கி இன்றைக்கு தளபதி வரையிலுமான அந்த திராவிட இயக்க ஆட்சி முடிவு பெறுகிறது. அதை நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடுகின்றீங்களே. குறைஞ்சபட்சம் நீங்க அந்த பற்று தான் நீங்க அந்த முடிவு எடுத்திருப்பீங்களா? செத்தாலும் நாங்க திராவிட இயக்கத்தை பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டிய மதிமுக மகன் திமுக இன்றைக்கு தாவேக்கா பக்கம் பெட்டி படுக்கையோடு ஓடுகிறது என்று சொன்னால் என்ன நடந்தது என்பதுதான் பதில். அவங்க தான் சொல்லணும். காலம் வரும். என்ன கலர் ஷோபா போச்சு, ஷோபா அங்க போச்சா அல்லது கனடா டொரண்டோல போய் சேர்ந்து இறங்குச்சான்னு பதில் வரும். எத்தனை நாள் இவங்க மறைச்சிட முடியும்? காலங்கள் இவங்க ட்ராக் ரெக்கார்ட்லாம் அப்படிதான் இருக்கு. அதால மகன் திமுகவுக்கான எந்த தலைவருக்கு இருக்கிறது, அவர் தான் எங்களை வார்ப்பித்தார். அதெல்லாம் நான் இப்பொழுதும் பின்வாங்கவில்லை. சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார், தந்தை பெரியார், பேரறிஞர் இதெல்லாம் எங்களுக்கு வார்ப்பித்தார். துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த தலைவர் எங்களுக்கு வார்ப்பித்தார், ஆனா மகனுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிட்டார். அதனால தான் அவர் ஜீரோவா இருக்கிறார். பரிதாபத்துக்குரிய நிலைமை மகன் திமுகவுக்கு. இதுதான் ரொம்ப கேவலமான அல்லது மோசமான சூழலுக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டதுக்கு காரணம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்திலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. திராவிட இயக்கத்தினுடைய எதிர்காலம் அப்படின்றது என்ன? அதிமுக ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாக உடஞ்சிட்டே இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் தாவேக்காவில போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் அடுத்த அதிமுகன்ற லெவல்ல கிளைம் பண்றாங்க. அல்லது திமுகவே நாங்க தான், அடுத்த திமுகவே நாங்க தான், எல்லா கொள்கையும் எங்களுக்கு இருக்கு, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. பெரியார சொல்றாங்க, அண்ணாவை சொல்றாங்க, கலைஞரை மட்டும் சொல்லல, மற்ற எல்லாரையும் சொல்றாங்க. அண்ணா, எம்ஜிஆர் எல்லாரையுமே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அங்க பாஜக முடிஞ்சு அவர் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜயனுடைய இந்த ஃபார்முலா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி பழைய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் அப்படின்றது கிடையாது போல அப்படின்ற எண்ணமும் பலருக்கும் வருது. தாவேக்காவினுடைய என்ட்ரன்ஸ் ஒரு தமிழ் பாஜக மாதிரி தான் அண்ணாமலை வரப்போறாருன்றது என்னுடைய பார்வை. ஃபியூச்சர் இருக்குமா திராவிட இயக்கத்திற்கு? எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்கத்தை யாராலும் வீழ்த்திட முடியாது. இது மண் சார்ந்த கட்சி, இந்த இனம் சார்ந்த கட்சி. திராவிட இயக்கம் மொழி சார்ந்த கட்சி. இந்த கட்சிக்கான முடிவுரை யாராலும் எழுதி இதெல்லாம் விட்டில் பூச்சிகள் போல ஒரு சீசன் பாலிடிக்ஸ் மாதிரி போயிடும். இன்னைக்கு அண்ணாமலை வருகிறாருன்னா அவருக்கு எனக்கு நேரடியாக எனக்கு பரிச்சயம் இல்லை. அவர் ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர், பாஜகவுடைய முகமாக களமாடினாரு. ஆனால் அவர் எனக்கு மதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்டு என் மீது ஒரு அபாண்ட பழியை சொல்லி என்னை கட்சி விட்டு நீக்குகின்ற போது எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்க நான் எதிர்பார்க்கல. இது என்னுடைய பிரச்சனை, நான் தான் எதிர்கொள்ளணும். ஆனால் குறைந்தபட்சம் கூட எந்த கட்சியும் எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. என்னை பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா கண்டி, பகிச்சுக்க முடியாது, பகிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவெளியில கூட யாரும் கருத்து சொல்ல தயாரா இல்லை. ஆனால் நான் முகம் பார்த்து பழகாத திரு அண்ணாமலை எனக்காக அவர் பொதுவெளியில பேசினாரு. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு வைகோ, தன் மகனுக்காக இது பண்ணிட்டாரு அப்படின்னு பேச நான் இதுவரை சந்திச்சவர் இல்லை. அந்த புரிதல் அவருக்கு. ஆனால் அண்ணாமலையுடைய முகம் என்பது வலதுசாரி முகம், பாஜகவுடைய முகம். நீ எந்த வேடம் போட்டாலும் அந்த கொண்டை மட்டும் மறைக்காம வரன்றீங்கல்ல, அது போல அவர் எந்த முகம் அணிந்து வந்தாலும் அவருடைய முகம் என்பது பாஜகவுடைய முகம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.
அது வலதுசாரி சிந்தனை ஓட்டமாகத்தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல எமர்ஜி ஆகி வெளியே வந்துட முடியாது. அது சொல்லலாம் லட்சக்கணக்காக அணிவகுக்கிறாங்கன்னா 2 கோடி 8 லட்சம் பேர் கொண்டது தான் திமுக. இன்னைக்கு அதே நாள்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை துணை திருமதி லதா அவர்களும் ஒரு மக்கள் இயக்கத்தில் நிறைய வருது அப்படின்றாங்க. இதெல்லாம் வர வரதான் திராவிட இயக்கம் ஏன் எதற்கு என்ற ஒரு கேள்வி உருவாகும். இந்த சித்தாந்தங்களை திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்கொள்ளும். லண்டன் வில் டேக் இட் என்று அன்னைக்கு வின்சன் சர்ச்சில் ஹிட்லரையும் முசோலினியும் ஜப்பான் போன்ற நாடுகள் தாக்கிய போது கூட எதிர்த்து நின்று வெற்றி பெற்றதை போல இந்த தோல்வியை திமுக தாங்க மீண்டும் எழுந்து வரும். இப்ப மிருகபலத்தோட எதிர்கட்சியில் இருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்துட்டு ஆட்சிக்கு வந்தது பெருமை திமுகவுக்கு வரலாறு உண்டு. எனவே திமுகவை குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா அது அவங்களுடைய பாதிப்பு தான். அம்மையார் ஜெயலலிதா அவர் கூட முதலமைச்சரான போது கண்ணு கட்டி தூரவேலும் எனக்கு எதிரிகளே இல்லை, நாங்கள் அடுத்த தேர்தல் அவங்க தோத்துட்டாங்க. எனவே ஜனநாயகத்தில் எப்பொழுதுமே ஆட்சி அரசை விட ஜனநாயகம் பெரியது என்பதை ஆட்சியாளர் உணர்ந்து கொள்ளணும். அரசியலுக்கு தேவை ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்த அடுத்த நிமிடமே இதையெல்லாம் தொடை தெரிவேன் அப்படின்னீங்க. 25 நாட்கள் ஆச்சு. என்ன நடந்தது? ஏறக்குறை போன 5, 6ஆம் தேதி 7ஆம் தேதி அவர் 6ஆம் தேதி பதவி ஏற்கிறார். 1 மாதம் முடிஞ்சிடுச்சு. 1 மாசத்துல நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? ஒண்ணுமே சாதிக்கலையே. தாய்மொழியான தமிழ் மொழியை 3ஆவது தான் நீங்க பாட வச்சீங்க. முதல்ல விஜய் அந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டாங்களே. இப்போ மதிமுகவை கூட அவங்க ஒரு வலதுசாரி சக்தி கிடையாது, ஒரு ஜனநாயக சக்தி தான். அவங்க பாஜகவை ஏத்துக்கல, பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. திராவிட இயக்கம் மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்க. அதனால எங்களுடைய ஆதரவை கொடுப்பது சரிதான்ற பார்வை தான் அவங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை நீங்க அனுமதிச்சீங்க. தமிழ்த்தாய் பாடாம போனதுக்கான காரணத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க கட்சி கூட்டத்துல போய் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது நகைமுறைகளா இருக்குது சார். அரசு விழாவில் பாடணும்னா அண்ணா இருமொழி கொள்கை 1967 முதலமைச்சராக போது இனி இந்த மண்ணில் 3ஆவது மொழிக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். மத சிறுபான்மைனா அது மொழி சிறுபான்மை தாங்கள் விரும்புகிற மொழியை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது ஆட்சி மொழியாக வராது. ஆனால் இப்ப என்ன, வங்க மொழியில் இருக்கின்ற தேசிய கீதம், சமஸ்கிருத மொழியில் இருக்கின்ற வந்தே மாதர பாடல், அதுக்கப்புறம் தான் தமிழா? நீங்க எங்கடா வச்சுங்க, இங்கே வைக்கிறீங்க? முதலமைச்சர் சொன்னார்ல அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள், குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்க கொண்டு அமல்படுத்துறீங்க, இந்தியாவில் நீங்க எங்க வேணாலும் நடைமுறைப்படுத்துங்கள், ஆனால் இந்த மண்ணில் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொன்னார். உறுதியா நின்னார்ல. அந்த வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருக்கீங்க. முதலமைச்சர் பிரதமரை போய் சந்திச்சிருக்கீங்க. பிரதமரை சந்திப்பதற்கும் நிதியமைச்சரை சந்திப்பதற்கும் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை தான் ஏற்பாடு பண்ணாருன்னு ஒரு செய்தி ஓடின்னு இருக்குது. இதுதான் ஆபத்து, எச்சரிக்கை நான் சொல்றேன். தானாக நடப்பதை தன்னால் நடந்ததுன்னு புகைப்படம் எடுத்துட்டு இவங்களை விட முதல்ல ரீல்ஸ் விட்டு துரை தான். நாங்க போராடி, நாங்கள் வியர்வை சிந்தி, நாங்க காவல்துறையுடைய தள்ளுமுல்லை கொண்டு நாங்க தலைவரோடு இருந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு குறும்படம் எடுத்தார். அதுக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கணும்னு எங்க தோழர்கள் சொன்னாங்க. எதுக்குன்னா எடிட்டிங்க்கு. 28 ஆண்டு கால அந்த போராட்டத்துல நான் இல்லாத போராட்டம் எதுவும் இல்லை. அவர் போக முடியாத போராட்டத்தில் கூட நான் தான் திருப்பதியில போய் ராஜபக்ஷ கருப்பு கொடி காட்டிட்டு நான் தான் சுற்றுதான் அன்னைக்கு செத்து போயிருவோம். ஒரு சாவரின் கண்ட்ரியோட பிரசிடென்ட், அவனுக்கு எதிராக நாங்கள் கருப்பு கொடி காட்டி அடிபதி வாங்கணும். முல்லைப்பெரியார் டேம் 999 திரையரங்கத்தை அடிச்சோடைய பிரசாந்த் பிரிவித்தேரை அடிச்சு உடைச்சிட்டு பிலிம் சுருள் கீழே போட்டு உடைச்சதோடு இல்லாம வெற்றி விழாவில் தலைவர் வைகோ அவர்களுக்கு அந்த பிலிம் சுருளையே மாலை போட்டு அந்த பிலிம் சுருளை நினைவு பரிசு கொடுத்துவங்க. இப்படி ஏறக்குறைய 32 வழக்குகள், 7 முறை சிறை சென்றிருக்கிற, 5 முறை சிறை சென்றிருக்கிற. இப்போ இதுல ஒரு இடத்துல கூட என்னை இல்லாமல் செய்கின்ற அந்த அதிசயத்தை நிகழ்த்தின ஒரு துரை. இப்போ எச்சரிக்கை ஆருங்கன்னு சொல்வதற்கான காரணம் முதலமைச்சருக்கு. இது மாதிரி சின்ன சின்ன என்ன பண்ணீங்க நீங்க? அதுதான் கேட்கணும். அது இல்ல, அது என்னன்னா மதிமுக இருக்கிற தோழர்கள் என்னை அவங்க உடன் பிறக்காத ஒரு சகோதரனாக பார்த்தாங்க, நண்பனாக பார்த்தாங்க, தான் பெறாத பிள்ளையாக பார்த்தாங்க. நான் எங்க போனாலும் என்னை ஓடி அரவணைச்சுப்பாங்க, எங்களோட புகைப்படம் எடுப்பாங்க. எத்தனை முறை புகைப்படத்தாலும் சலிக்காம புகைப்படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களோட எடுக்கணும்னு நினைப்பாங்க, உடனே கைப்பிடிப்பாங்க, எங்க பார்த்தாலும் பேசுவாங்க. அவருடைய சுகதுக்கங்கள் நிகழ்ச்சிகள் நான் பங்கேற்றேன். 32 ஆண்டுகள்ல வைகோக்கு அடுத்து நிறைய இறப்புகளிலும் திருமணங்களிலும் பங்கேற்றோம். நான் தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப போகின்ற போதும் நீங்க தான் எனக்கு திருமணம் வச்சீங்க, இந்த குழந்தைங்க பிறந்திருக்குது, படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, இந்த கல்லூரிக்கு வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க, இந்த வேலைக்கு எங்களுக்கு சொல்லுங்கன்னு இன்னைக்கும் சொல்லுகின்ற தோழல் இருக்காங்க. ஆனால் வைகோவுடைய மகன் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா,
என் கூட யாருமே தொலைபேசியில் பேசக்கூடாது, என்னுடைய முகநூல் பதிவுகளுக்கு யாரும் லைக் போடக்கூடாது. இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ட் மனப்பான்மை வேணுவாங்க. அந்த சாட்டிஸ்ட் மனப்பான்மையோட தான் துரை இன்னைக்கு இருக்கிறார். இப்பவும் அந்த கட்சியில இருக்கிற முன்னணி தோழர்கள் யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு இன்னைக்கும் உளவு பார்க்கின்ற ஒரு கட்சியாக முதன்மை செயலாளர் தான் இருக்கிறார். ஒரு ஒரு மனநோய். அது யார் கூட யார் பேசுறாங்கிறது ஒரு மனநோய். அந்த மனநோய்க்கு ஆட்பட்டவர் தான் துரை. அதால தான் இப்பவும் யாராவது கூட பேசிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் இன்னைக்கு அங்க பொது வெளியில ஒரு பேசிட்டு இருக்கிறார். எனவே என்ன ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளி அந்த திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டு அதுக்கு முதலமைச்சர் பங்கேற்க வைத்தாங்க. கடைசி வரையும் எனக்கு அழைப்பு கிடையாது. முன்னாள் தலைவர் எங்கிட்ட ஃபோன் பண்றார், வைகோ நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க, எங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. இது மாதிரி குறும்படம் எடுத்திருக்காங்க, எனக்கு அப்படி தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் போய் சொல்லுவார் தலைவர். எனக்கே தெரியாது, நாளைக்கு வெளியிடறாங்க, முதலமைச்சர் வராரு, நீங்க வரணும் அப்படின்னாரு. நடத்துங்கண்ணா, நல்லா சிறப்பாக நடத்துங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா அப்படின்னு. துரை அழைக்கலையா அப்படின்னாரு. எப்பனா நமக்கு துரை அழைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வேண்டாம் வெறுப்பா இது மாதிரி நாளைக்கு நிகழ்ச்சி வாங்க அப்படின்னா நான் போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். அதால அவர் என்னெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காத ஒரு மனிதர். அதால என்னை வீழ்த்தணும்னு நினைச்சாரு, என்ன வீழ்த்தல, அந்த கட்சியை வீழ்த்தி இருக்கிறார் என்பதுதான் அதுல பொருளாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரைட் சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. குறிப்பாக தற்போது நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. 27ஆம் தேதி பொதுக்குழு நடக்குது, என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்துல திரும்ப சந்திப்போம். இங்கேதான் நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை அரம்சை யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை செய்கிறேன். அரசியல் படைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும் என்பது நம்முடைய 50 காப்பியமான சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற செய்தி. அந்த அறம் பிழகின்ற இடத்தில் மதிமுக தொடர்ச்சியாக அறம் பிழந்து தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டிருக்கின்றதை நான் அறம் செய்யும் மூலமாக நான் நாட்டுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.